ஹாய் யூடியூப் சொந்தங்களே, நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க நம்ம மாசாணி அம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க கூட இங்கே குளிக்கிற வசதியும் இருக்குங்க. இப்போ ரொம்ப லாங்லேருந்து வரீங்கன்னா ஒன்றும் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. எப்படி அங்கே போயிட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சு எப்படி குளிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு எந்த கவலையுமே வேணாங்க. பஸ் விட்டு இறங்குனதுமே குளிக்கிற ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. வளையல் கடை பாருங்கள், சூப்பராக கலர் கலராக இருக்குங்க. பார்க்கிங் வசதியும் பாருங்கள், அந்த சைடில் தான் பார்க்கிங் வசதியும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. நம்ம மாசாணி அம்மன் கோவில் ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருந்ததுங்க. கோவிலெலாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைல்ஸ் இந்த மாதிரிலாம் இறக்கியிருந்தாங்க. கோவிலுக்கு முன்னாடியேங்க தேங்காய் பழம் உடைக்கிறது எல்லாமே முன்னாடியே உடைக்கிறாங்கங்க. நீங்கள் அங்கேயே தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு போயிருங்க. நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் லைனில் நிற்கும் போதே உள்ளே தருவாங்கங்க. ஒரு சீட்டு வந்து 5 ரூபா. நீங்கள் 5 பேர்த்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. நீங்கள் சீட்டு பூஜை பொருள் கொடுக்கும்போதே நீங்கள் அதுவும் சேர்த்து உள்ள பூசாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்ல முடியாதுங்க, சொல்லிலாம் அங்கே அர்ச்சனை பண்ண முடியாது. நீங்கள் அந்த சீட்டுலேயே அந்த பேரை எழுதிடுங்க, அவங்க சாமிக்கிட்ட அதை வச்சுருவாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ், கோவில் வெளியே சரியான டைமில் பூஜையிலையும் கலந்துக்கிட்டேங்க. லைட் ரொம்ப கம்மின்றனால எனக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமியே தெரியலங்க. நானும் அந்த அக்கா மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மொபைலில் ஜூம் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணி நான் எடுத்து சாமியை பார்த்தேன். ஸ்க்ரீன் போட்டுட்டாங்கங்க. அப்புறம் கீழே சாமி தெரிஞ்சுது. அது எனக்கு சுத்தமாகவே தெரியல. நான் எட்டி பார்த்தாலும் எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு அண்ணா நான் எட்டி எட்டி பார்க்குறத பார்த்துட்டு மொபைலை வாங்கி இருப்பாப்பா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. லீவுன்றனால பயங்கர கூட்டங்க, பயங்கர கூட்டம். நான்லாம் ஒரு 10 லைனுக்கு அடுத்து தான் நான் போனேன். நான் போகும்போதெல்லாம் 10 லைன் இருந்தது. லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். கூட்டம் அதிகமாக இருந்தனால ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க நம்ம சாமியை பார்க்குறதுக்கு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு நம்ம கெஸ்ட் வந்திருந்தாங்கங்க. யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் நம்ம மட்டும் என்ன விதிவிலக்கா? உடனே நானும் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் எனக்கு தலை மட்டும்தாங்க தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு அண்ணா நோட் பண்ணிட்டாங்க. நம்ம கேமரா எடுக்கிறத நோட் பண்ணிட்டு அதோ பாருங்க, அந்த அண்ணா தான் ஹாய் சொன்னாங்க. நானும் ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. திரும்பவும் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். தூண் மேலே எல்லாம் வெறும் மணிப்புறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. மணிப்புறாவா புறாவான்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தேங்க. லைன் போனதே தெரிலங்க. இங்கே தாங்க மாசாணி அம்மனுக்கு மிளகாய் அரைத்து பூசுதல் இங்கே தான் பண்ணுறாங்க. இந்த இடம்தான். அப்படியே அர்ச்சனை சீட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க சாமியை பார்க்க.
இங்கே தாங்க தீர்த்தம் வாங்குகிற இடம். தீர்த்தம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டாட்டா, பாய் பாய். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.